ஒரு அலுமினி சீஃப் கெஸ்ட்டாக வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஆகிடுவேன். 2 நாள் முன்னாடி நம்ம ஸ்கூலில் 12th பசங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி இருந்தது. இப்போ ஃபேர்வெல் பார்ட்டியில் சொன்னேன், 20 இயர்ஸ் கழித்து நீங்கள் வரணும்டா, 2039 வரணும், அதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஒரு 20 வருஷம் ஆகும், 12th முடிச்சுட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் வருவீங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஒவ்வொரு தருணத்துலேயும் பசங்க வந்து கான்வெகேஷன் வாங்கிட்டு போகும்போதும் சரி, நான் கொடுக்குற ஒரு சந்தோஷமான ஒரு இன்விடேஷன் என்னென்னா, திருப்பி வரும்போது சீஃப் கெஸ்ட்டாக வாங்க, உங்களை நாங்கள் தேடுறோம், உலகம் உங்களை கொண்டாடணும், உலகம் உங்களை வந்து தூக்கி வச்சு பாராட்டும் போது நாங்கள் வந்து உங்களை திருப்பி வரவேற்கணும்னா நீங்கள் வந்து நம்ம கேம்பஸில் படித்த ஸ்கூல்லேயே படித்த காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக வர்றது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், பெரிய ஒரு சந்தோஷம். தேங்க்ஸ் ஷாம், யூ மேட் இட் அண்ட் யூ ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். ஏன்னா அவர் சொல்லும்போது இங்கே தான் நான் வளர்ந்தேன், இங்கே தான் நான் தயாரானேன், இங்கே தான் என்னை வந்து உற்பத்தி பண்ணாங்க, இங்கே தான் என்னை வந்து செதுக்குனாங்க, இங்கே தான் என்னை பாலிஷ் பண்ணாங்க, இங்கே தான் என்னை ஷைன் பண்ணாங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி. அதுதான் ஏன்னா அவர் எங்கள் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் பெரிய நாட்டுனெல்லாம் போயிட்டு தன்னை நிலைநாட்டினாலும் சரி, அதுக்கான அஸ்திவாரம், ஆணிவேர், அதுக்கான உந்துதல் எல்லாமே இந்த ஆச்சாரியா காலேஜ்லேயும் இந்த ஆடிட்டோரியத்துலேயும் அவர் கிடைச்ச அந்த எக்ஸ்போஷர், அந்த லீடர்ஷிப் எல்லாமே அதை எடுத்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் நான் இப்போ ஒரு காலத்தில் நான் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இருக்க பேரண்ட்டுக்கு, புது பேரண்ட்டுக்கெலாம் தெரியாது, எக்கச்சக்கமாக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் நான் எல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டேன். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர், ரிசல்ட் ஸ்பீக்ஸ் மச் மோர் லவுடர். இப்போ சீஃப் கெஸ்ட் மாதிரி வரும்போது ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸு. ஸோ நான் ஆக்ஷன்லேயும் ரிசல்ட்ஸ்லேயும் இப்போ ரியல் டைம் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ்லேயும் பசங்க கலக்கிறது, பசங்க ஜெயிக்கிறது, நம்ம பசங்க மற்ற ஸ்கூல் பசங்க மற்ற காலேஜ் பசங்களை தாண்டி ஆச்சாரிய பசங்கன்னா ஒரு சிக்னேச்சர் எஃபெக்டோடு நிற்கிறத உலகம் பார்த்து, ஆஹா இந்த பசங்க ஒரு மாதிரி இருக்காங்கல்ல, இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தெரிகிறத எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்துடுச்சு, பக்கத்து தெருவிலே ஒரு ஸ்கூல், அதே தெருவில் 10 ஸ்கூல் அப்படின்னு நிறைய வந்துடுச்சு. அப்போ ஆச்சாரியில் ஏன் படிக்க வைக்கணும்? ஆச்சாரிய கல்வி குடும்பத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் இந்த நாலேஜை தாண்டி, இன்ஃபர்மேஷனை தாண்டி நிறைய விஷயம் பண்ணுறோம். அறிவு சார்ந்த ஒரு கல்வி கொடுக்குற ஒரு பள்ளியை நம்மளை உருவாக்கி வச்சுருக்கோம். ஒன் மோர் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு ஈக்குவலாக பார்க்கணுன்னாக்கா அதை நீங்கள் வந்து நம்ம இந்தியா லெவலில் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் 200 கிலோமீட்டர்ஸில் ஆச்சாரிய ஈக்குவலண்டாக ஆச்சாரிய மாடலில் நம்மளை எவ்வளோ தான் காப்பி அடிச்சாலும் நம்மள மாதிரி பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு டிசைன், அந்த திங்கிங்லேயே நம்ம அது மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். ஸோ சம்பூர்ணா வித்யாலயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இப்போ நம்மளோட ட்ரஸ்ட் ஸ்கூலாக அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அம்மாக்கள் அப்பாக்கள் இது நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்குங்க. இந்த வருஷம் எவ்வளோ பேர் நீங்கள் சேர்த்து விடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ்லேயே பாதி லெவலில் ஃபீஸை கம்மி பண்ணி ஒரு தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது உங்களோட சப்போர்ட் அதில் வரணும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஸ்ரீ சம்பூர்ணா வித்யாலயில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ டெஃபினட்டாக சேர்த்துரு. மினிமம் ஒருத்தர் 5 பேர்னு சேர்த்து விடணும். எத்தனை பேர்? அதுதான் நீங்கள் செய்கிற நன்றி கடன். புரியுங்களா? என் பாக்கெட்லேருந்து ஒரு 5000 எடுத்து கொடுக்குது, நான் ஒரு 10 பேர் இரநூறுத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்கன்னா 10 தடவை யோசிப்போம். நான் யோசிக்காமல் பெரிய அமௌண்ட்டை ஒருத்தருக்கு நான் எடுத்து கையில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கவே இல்லை, நானாக தான் செஞ்சுருக்கேன். அப்போ அதுக்கு இது என்னன்னா நன்றி கடனாக்க இந்த நீங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தையும், நீங்கள் பெற்ற இந்த சலுகையும், இந்த நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற அந்த ஒரு அனுபவத்தை, என் பெற்ற இன்பம் பெருகு வையகன்றப்ப மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை, ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து அன்றைக்கி ஒரு அம்மா பார்த்தேன், நம்ம ஸ்கூல்லே ஒரு ஸ்கீமில் படித்து முடித்தாங்க. படித்து முடிச்சுட்டு அந்த 1 லட்ச ரூபாயில் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் முடிச்சுட்டு போகும்போது அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, சார் இந்நாள் வரைக்கும் இந்த ஸ்கீமில் என் பிள்ளை படிக்கிறதுன்னு வெளில சொல்லவே இல்லை சார்ன்னு. ஏமாடினேன், என்னை கொஞ்சம் குறைச்சி இடம் பார்த்துருவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேம்மா.
ஏம்மா இந்த ஸ்கீமில் இவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க, வெறும் 1 லட்ச ரூபாயில் எல்கேயில் பணத்தை போட்டுட்டு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பைசா கட்டாமல் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, ஒரு 15-14 வருஷம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, திருப்பி அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறீங்க. இது வெளில சொல்லி 4 பேருக்கு இந்த ஸ்கீமில் சேர்க்கறதுக்கு சொல்லியிருக்கலாமேம்மா. இல்லை சார் அது கொஞ்சம் இந்த இந்த எண்ணம் கரெக்டு கிடையாது. புரியுதுங்களா? நான் நம்ம ஒரு பலன் அடைகிறோம், ஒரு பயன் அடைகிறோன்னா அதை 4 பேர் எடுத்து சொல்லணும், 4 பேருக்கு அதை பெனிஃபிட் அடைகிற மாதிரி சொல்லணும். அதை கூச்சமாகவோ அதை ஒரு ஒரு இதுவாகவே கருதக்கூடாது. இப்படி ஒரு நல்ல ஏற்பாடு நம்ம ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயில் கொடுத்துருக்கோம். எங்கேயுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஸ்கூலை நடத்தணும்னு ஒரு வைராக்கியத்தில் தான் இந்த ஸ்கூலை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய ஏற்பாடுகள் ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயத்துக்கு வருஷம் நிறைய பண்ண போகிறோம். நம்ம பசங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நீங்கள் தான் சம்பூர்ணா வளர்த்து விடணும். சம்பூர்ணாக்குள்ளே இருக்க எல்லா விஷயம் நான் பார்த்துக்குவேன், சமைக்கிறது நான் பார்த்துக்குவேன். நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் பொறுப்பு. அம்மாக்கள் அப்பாக்கள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களோ குறைஞ்சது ஒரு 5 பேர் 6 பேர் நீங்கள் ரெஃபரன்ஸ் கூப்பிட்டு வந்து பார்க்கணும். 2வது, இந்த வருஷம் நான் கிஃப்டாக கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த டிஎம்ஐடி டெஸ்ட்டு எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் நம்ம பண்ண சொன்னோம். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தால் சம்பூர்ண பசங்களுக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஏற்பாடு ஏன் இதை செய்ய சொல்கிறேன்னாக்கா, அறிவு சார்ந்த ஒரு எஜுகேஷனை வேறு எந்த ஸ்கூல்லையும் செய்யலை. நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த அறிவு இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது, எந்த துறையில் போனால் அவங்க ஜெயிப்பாங்கன்றத 12ஆம் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறமும் தெரிஞ்சிக்காத நிறைய அப்பாக்கள் அம்மாக்கள் இருக்காங்க. இப்போ 12th இந்த வருஷம் ரிசல்ட் வரும், ரிசல்ட்டு பார்த்துட்டு என் பிள்ளைய வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலம் நம்ம பசங்களுக்கு வரக்கூடாது. புரியுங்களா? 12th மார்க்கை பேஸ் பண்ணி வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. ஆரம்பிக்கும் போதே தெரியணும், தெளிவாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு இது வரும், இது வராது, இதில் போனால் ஜெயிப்பாங்க, இது போனால் இதில் கஷ்டப்படுவாங்க, நம்ம முதல்ல தெரிஞ்சு கொண்டு போகணும். அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக இந்த வருஷம் நம்ம பசங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நீங்கள் நினச்சாக்கா அதே டெஸ்ட்டை அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். நீங்கள் 5 பேர் ரெஃபர் பண்ணிங்கனாக்கா, அந்த ரெஃபரன்ஸில் அவங்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் அந்த டெஸ்ட்டு ஃப்ரீயாக, அந்த ரிப்போர்ட் என்டையர் ரிப்போர்ட். ஒரு காலத்தில் இந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம 5000 ரூபா பணம் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். 5000 ரூபா பணம் கொடுத்து தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த என்டையர் ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆச்சாரியா மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம பசங்க படிக்கிறத பெருமையாக பாருங்கள். ஸ்டேட் போர்ட் ரிசல்ட்ஸ் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம், 12th ரிசல்ட்ஸு. ஸோ நம்ம பசங்க இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்க தேவையில்லை. நடுவில் இந்த சமச்சீர் கல்வி உண்மையிலே மோசமாக தான் இருந்தது, பெருமையாக சொல்லிக்க முடியாது. நேஷ்னல் லெவலில் தரம் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே மாற்றிட்டு வராங்க. இப்போ 10th 12th புக்ஸ் எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டாங்க, எக்ஸாம் பேட்டர்னை மாற்றிட்டாங்க, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முடியும் 5 வருஷத்துக்கு முடியும் இருந்த அந்த சமச்சீர் கல்வி இப்போ இல்லை, டோட்டலாக மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட்டும் திருத்திருக்காங்க. ஸோ இந்த திருத்தம் பண்ணதுனால நம்ம பசங்களுக்கு ஸ்டேட் போர்டில் படித்தாலும் அவங்க மற்ற போர்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஆச்சாரியாவில் படித்தாலே எல்லா போர்டுக்கும் மேலே வந்துடுவாங்க. ஸோ அதை முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அதுக்கு ஈக்குவலண்டாக தான் நம்ம எல்லா வேலையும் ஏற்பாடும் பண்ணுறோம். நம்ம ஸ்கூலில் படித்த பசங்க நிறைய பேர் மெரிட்டில் மெடிக்கல் சீட் அதெல்லாம் போகிறத நம்ம வருஷம் பார்க்குறோம். ஸோ இதில் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இந்த ஏற்பாடு யாருக்குனாக்கா, ஆச்சாரியா எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை திட்ட ஆரம்பித்தாங்க. என்னது எட்டாத பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது தெரியுமா? உங்களுக்கு எட்டுற அளவுக்கு பேரை மாற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் லேபிளை மாற்றிருக்கோம், பேரை மாற்றிருக்கோம், சப்ஸ்டன்ஸ் அதே தான், காஃபி அதே தான். அவங்களுக்கு ஒரு கப்பன் சாஸ்திரத்தில் கொடுத்தா அவங்க டம்ளரில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். குடிக்கிற காஃபி சேம் தான். ஓகேவா? பிரசாதம் கிடைக்கும்போது அது ஒன்று தான். இலையில் வச்சு கொடுத்தான்னா ஒரு கப்பில் வச்சு கொடுத்தான்னு 2 ஒன்று தான். சாப்பிட்ற அந்த பிரசாதம் தான். அந்த பிரசாத புத்தியோடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறிவு ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயில் கிடைக்கிறது ஒரு பிரசாதம் மாதிரி. நம்ம பசங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயை கொண்டு வந்திருக்கோம். இது உங்கள் பட்ஜெட்டில் வரணும், உங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும். 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்க அப்பா அம்மாக்கள்லாம் யோசிக்கிறாங்க, நல்ல இப்போ பள்ளிக்கு எப்படி கொண்டு என் பிள்ளைய சேர்க்கறதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி அப்பாக்களுக்கு அந்த மாதிரி அம்மாக்களுக்கு
ஈடு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அவங்க எந்த குறையும் இல்லாமல் பசங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயா ஃபீஸை ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்கோம். எத்தனை பேருக்கு இது ஃபீஸை குறைச்சிருக்குன்னு தெரியுமா? ரைட், சந்தோஷம். ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய ஸ்ட்ரென்த்தை ஏற்றினா மட்டும்தான் நான் ஃபீஸை ஏற்றாமல் இருப்பேன். என்னோடய லட்சியம் என்னன்னாக்கா, ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயாவில் நீங்கள் 1000 ஸ்டூடெண்ட்டு 2000 ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி நம்பர் ஏறும்போது நான் என்டையராகவே எல்லாருக்கும் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. அதை எப்போ நான் நிறைவேற்ற முடியும்னா, நீங்கள் ஸ்ட்ரென்த்து ஏற்றினா தான் நிறைவேற்ற முடியும். புரியுங்களா? நான் வாங்குகிற அந்த சலுகை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் அப்படியே வச்சுக்குவேன். நான் 12th முடிச்சுட்டு போகும்போது அப்புறமா வெளில சொல்லுவேன். தப்பு. உடனே வாயை வந்து நன்றியோட, இந்த நாக்கு நன்றி உள்ள நாக்காக இருக்கணும். எல்லாரையும் பார்த்து பேசும்போது ஏன்பா ஸ்கூலை மாற்று, இங்கே வா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அவங்கள சம்பூர்ணாவோட பெனிஃபிட் அடைய வைக்கணும். புரியுங்களா? அப்படி நிறைய பேர் வரும்போது தான் நான் என்னோடய லட்சியத்தை அடைய முடியும். என்னால் எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க முடியும், ஆனால் ஒரு செக்மெண்ட்டு கொடுக்க முடியும். அந்த ஒரு செக்மெண்ட் தான் நீங்கள் தான் அந்த லக்கி கொடுத்து வச்சவங்க. அப்போ நிறைய பேருக்கு அது போகணும்னு ஆசைப்பட்டு மினிமம் உங்களுக்குள்ள சங்கல்பம் எடுத்துக்குங்க. நான் ஒரு 5 பேர் இல்லை 10 பேரை நான் அந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். என்ன சார் அப்படி சேர்க்கறதுனால அவங்களும் உங்களை சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க. எப்பா நல்ல எஜுகேஷன் உள்ள ஸ்கூலில் எனக்கு இடம் காமிச்சு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் 10 பேருக்கு ஃப்ரீ சீட் தராங்க. எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு ஃப்ரீ சீட் தரேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் போய்ட்டு சொல்கிறாங்க. அந்த 10 ஃப்ரீ சீட்டுக்கு 2000 அப்ளிகேஷன் வருது. நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம வெளில சொல்கிறது கிடையாது. அவன் வெறும் 10 சீட்டுக்கோசம் ஒரு கும்பலை கூப்பிட்டுறான். அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் ஜிக்னாலே வண்டி ஓட்டுறக்குள்ள நம்ம உண்மையிலே இறங்கி வேலை செஞ்சு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற நமக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது இதை நீங்கள் எடுத்து கொண்டாடுங்க, 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். புரியுதுங்களா? இந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. ஏன்னா பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல்ஸ் உருவாகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டி அந்த பசங்க பேரண்ட்ஸ் போன அவசியம் கிடையாது. நம்மக்கிட்டே இது எல்லாமே கொண்டு வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஹை எண்ட் ஸ்கூலும் நடத்துகிறோம். பாண்டிச்சேரியில் ரொம்ப பெரிய லெவலில் ஐசிசி ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் நடத்துகிறோம். அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்கூலும் நடத்துகிறோம். அதில் வாங்குகிற காசு வேறு, உங்களோட 4 மடங்கு 5 மடங்கு அவங்க ஃபீஸ் ஜாஸ்தியாக கட்டுறாங்க அதே கிளாஸுக்கு. இப்போ நீங்கள் கட்டுறது ஃபீஸ் கம்மி. ஸோ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி ஆல்மோஸ்ட் சேம் தான் நான் கொடுக்குறேங்க. உள்ளே ஊற்று பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதை கவனிக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஏதோ நம்ம ஜாலியாக படிக்கிறோம், ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறோம், இல்லை கன்செஷனில் படிக்கணும் யோசிச்சிடக்கூடாது. பொறுப்போடு படிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கிட்டு தானே அந்த பசங்க வாழ்க்கையில் இவ்வளோவும் சலுகை பண்ணித்தரோம். ஸோ இந்த பசங்க ஜெயிக்கும் போது நான் ஜெயிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இந்த பசங்க மேலே வந்து வாழ்க்கையில் நிற்கும் போது அந்த குழந்தை என்கிட்ட வந்து சொல்லணும், நான் இந்த ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு வந்தேன், எங்கள் அப்பா அம்மா இந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க அன்றைக்கி, நான் இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன், இந்த படியை வந்து கடந்து வந்திருக்கேன். 30 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு? உடனே எல்லாம் நான் கேட்கல, 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு தான் கேட்குறேன். ஏன்னா அப்துல் கலாம் இந்த வயசுலலாம் அப்துல் கலாம் தெரியாது. ஒரு 50 வயசில் 40 வயசில் தான் உண்மையிலே என்னன்னு தெரியும். அந்த மரம் பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு ஒரு 40 வயசு 30 வயசு தேவைப்படும். அன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது அன்றைக்கி சந்தோஷப்பட்டு கொண்டாடிக்கலாம். அதுக்கு காரணம் இன்றைக்கி போட்டு அஸ்தி வரோம் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயா நீங்கள் சேர்த்தது. என்ஜாய் பண்ணுங்கள். சைட்டேஷன் டே அவங்கனால நான் ரொம்ப நேரம் பேச தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச்.